அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கு அப்படின்றனால நம்மளுடைய சேனல் மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக நம்மளுடைய முதலமைச்சர் வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய விஜய் அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தன்னார்வலர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் செய்கிறதா இருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையில் வெடிக்க போகும் மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறதுக்கு. அதனால் சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. குறிப்பாக நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இன்றைக்கி தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களில் அன்னதானம், பிரார்த்தனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்து கோயில்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், மசூதிகள் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறதா இருக்குது. இதெல்லாமே நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சார்பில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே சேரதா இருந்தாலும் மக்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ரத்த தான முகாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா பேர் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் அவங்களுடைய சொந்த பணத்திலிருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் 1/2 பவுன் அப்படின்ற விதம்ல 4 கிராம்ல அளவுக்கு தங்க மோதிரம் கொடுக்கறதா இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திட்டம் இன்னும் வரல. அதாவது தாய்மாமன் அந்த திட்டம் இன்னும் வரல. இது முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து, அதாவது மக்கள் மன்றம் வந்ததுலேருந்து, ரசிகர் நற்பணி மன்றத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் அப்படின்றனால முழுக்க முழுக்க அதெல்லாம் இன்னைக்கு பண்ணுறதா இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அன்னதானம், குறிப்பாக அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டசபையில் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ண போறார் அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களான விசிகா, சிபிஎம் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கிற பாமக இந்த மாதிரிலாம் ஆட்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை நேரில் சொல்கிறதா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டசபை பரபரப்பாக கூட போகுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பாதியில் நேரலை நின்றுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கு விளக்கம்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 வீடியோக்கள் ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கொண்டுட்டு வந்த மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம், அது போக பார்த்தீங்கன்னா புதிய நடுவண் மன்றம் தீர்மானத்துக்கும் சேர்த்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஓகே சொல்லியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளிடையே ஒரு எதிர்ப்பு தான் கிளம்புச்சு. இன்னைக்கு பாமகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில கட்சிகள் அது எப்படி ஆல்ரெடி காவேரி நடுவர் மன்றம் போயிட்டு இருக்கு, இன்னி எதுக்கு புது நடுவண் மன்றம் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார் அப்படின்றதுக்காக நீங்க எங்ககிட்ட கேட்காம ஈஸியா அதுக்கு தீர்மானம் நிறைவேறியதுன்னு சபாநாயகர் சொன்னது எந்த விதத்துல சரியானது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு அதாவது சர்ச்சையான கேள்விகளுடைய சட்டமன்றம் இன்னைக்கு தொடங்குறதா இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையம் ஏரியாவில் அந்த அமோனியா வாயு கசிவால் கிட்டத்தட்ட 7-8 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் இரங்கல் தீர்மானம் நிறைய இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய சட்டமன்றம் அப்படின்றது நாளையோட முடிய போகுது, அதாவது செவ்வாய்க்கிழமையோட முடிய போகுது. அப்படின்றனால நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளான இன்று பெண்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்பா, ஜாக்பாட் அறிவிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். அது 2500 ரூபாயா இருக்கலாம், 6 கேஸ் சிலிண்டராக இருக்கலாம், அல்லது அண்ணன் சீர்திட்டமாக இருக்கலாம், இதில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா மகளிருக்கான வெற்றி பயண திட்டத்துக்கான முக்கியமான அரசாணையாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இன்னைக்கு வெளியிட போகிறாங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அதுக்கான அரசாணையை வெளியிட போகிறார் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு சட்டசபையில் நடக்கிறதா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் என்ன நடக்க போகுதுன்னா ஆப்ரேஷன் ஆஃப் அறிவாலயம் அப்படின்ற பேரில் திமுக இன்னைக்கு தோற்று போச்சு. இதுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கும் குழு அறிவிச்சிருக்காங்க. அவங்க கையில் இப்போ இருக்கிற அறிக்கை அப்படின்ற ஒரு பேரில் சூட்கேஸில் பல பேப்பர்கள் அடங்கின ஒரு மிகப்பெரிய அறிக்கையை யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சம்மந்தப்பட்ட சில பேர், அதாவது உதயநிதி, துரைமுருகன் இந்த மாதிரி ஆட்கள், RS பாரதி அவர்கள் இந்த மாதிரி ஆட்களை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசிட்டு பரிசீலனை பண்ணுறாங்க. திருவள்ளூரில் இருக்கிற அவருடைய மிகப்பெரிய பண்ணை வீட்டில் வச்சு நிறைய முடிவுகள் எடுக்க போகிறதா சில தகவல்கள் வருது. என்ன தகவல்கள் அப்படின்னா இன்னைக்கு RS பாரதி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில், அதாவது ஒரு பேச்சில், மேடை பேச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, அது நல்ல கட்சி தானேங்க, அதில் என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அதிமுகவும் திமுகவும் சேரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு எதிராக எப்படியாவது கூட்டு இணைச்சிருவோம், விசிகா திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக கொண்டுட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு எவ்வளவோ உருண்டாங்க பிறண்டாங்க, ஒன்றுத்துக்கு ஆகாமல் போச்சு. இப்போ வரப்போகிற சட்டமன்ற அதாவது இடைத்தேர்தல் அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய ஒரு குறியா இருக்கு. இன்னைக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 சட்டமன்ற தொகுதிகள் ரெடியாக இருக்கு. இன்னும் 2 சட்டமன்ற தொகுதிகள் வைகோ சைட்லேருந்து ரெடி ஆக போகுது. ஏன்னா அதுக்கான அறிவிப்பை வைகோ சீக்கிரம் வெளியிடுறதா இருக்காரு.
இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இது மிகப்பெரிய ஸ்கேம் மாதிரி தான் நடக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஆல்ரெடி வந்து வைகோ அவர்கள் 2 தொகுதிய ரிசைன் பண்ணிட்டு திமுகலேருந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து இணையிறார் அப்படின்னா, அந்த எலக்ஷன் பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் அதிக தொகுதிகளுக்கா நடக்கப்போற ஒரு இடைத்தேர்தலா இருக்கும். இந்த இடைத்தேர்தல்ல அதிமுக மற்றும் திமுக இணைஞ்சு பல கணக்கான கோடிகளை வந்து இறக்கிட்டாங்க அப்படின்னா, இவ்ளோ தொகுதிகளை இவங்க அள்ளிருவாங்களா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணி கணக்கோடையும், சீமான் அவர்கள் சும்மாவே திரியிறார்ல, இவர தூக்கிட்டு வந்து போட்டுருவோமான்னு சொல்லிட்டு பல கோடிகளை இறக்கி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, நாம் தமிழர் தம்பிகளை வந்து விலைக்கு வாங்குற விதம் வந்து இன்னைக்கு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அம்பாசமுத்திரத்தில சீமான் அவர்கள் இறக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து போயிட்டு இருக்கு. இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கட்சிக்கு அச்சாணியா இருக்குது இந்த விசிகான்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் மறுபடியும் ஒரு சர்ச்சையான பதிவு ஒண்ணு பேசியிருக்காரு. அச்சாணின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாட்டு வண்டியில பார்த்தீங்கன்னா, சக்கரத்துக்கு நடுவுல ஒண்ணு கம்பி மாரி சொருகி வச்சிருப்பாங்க. அந்த கம்பியில தான் அவ்வளோ பெரிய வண்டியே போகும். ஒருவேளை அந்த கம்பிய கழட்டிட்டோம்னா வண்டி கீழ விழுந்துரும். அப்ப அந்த அச்சாணியா வந்து இன்னைக்கு விசிகா இருக்கா? அல்லது தேவையில்லாத ஆணியா இருக்கா? அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. விசிகா திருமாவளவன் அவர்கள் ஓரளவுக்கு தாண்டி எல்லைய தாண்டி பேசிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் இப்ப சமீப நாட்கள்ல நமக்கு தோணுது. ஏன்னா விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு அமைச்சர் பதவியா சமூக நலத்துறை அமைச்சரா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம கையில ஒரு அமைச்சர் பதவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வேற மாதிரி பேசுறாரா? நாங்க எப்ப வேணாலும் அமைச்சரவை விட்டுட்டு போவோம்னு சொல்றாரு. வலதுசாரிகள் இடதுசாரிகளுடைய ஆதரவு பொறுத்து எங்களுடைய ஆதரவு அமையும்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டுல இல்லாம ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மூலியமா திணிக்க பார்க்கிறார் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில வந்து வந்துட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, திமுகல இருந்தும், விசிகால இருந்தும் ஏகப்பட்ட கட்சிகளில் இருந்தும் திமுகவே வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்கள அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்த முற்றிலும் பாதிக்க போகுது. ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இது மனக்கசப்ப தந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இன்னைக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு திமுகவும் வந்து பேசியிருக்கு அப்படின்னா, என்ன ஆகப்போகுது இடைத்தேர்தல் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒட்டுமொத்த தமிழகமும் வெகு விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்களே, நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஏரியாக்கள்ல எப்படி கொண்டாடினாங்க? சிறப்பா இருந்துச்சான்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு அந்த 22ஆம் தேதியான இன்று முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸுகளில் வந்து இலவச பயணம் பண்ணுறதுக்கான டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறையா பேர் வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தீங்க. ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அந்த பணிமனைகள் அந்த மாதிரி ஏரியாக்களில் நீங்கள் போனீங்கன்னா, உங்களுடைய 2 ஃபோட்டோஸ் கேட்பாங்க, அந்த வயதான சான்றிதழ் கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க. கொண்டுட்டு போனீங்கன்னா பதிஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த மாத இறுதி வரைக்கும் பதிகிறாங்க. அவசரப்படவே வேண்டாம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் எதிர்பார்த்த ஜனநாயகன் பட அப்டேட் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு சின்ன தகவல் கசிஞ்சிருக்கு. அந்த படத்தை இப்போ சமீப காலமாக வந்து நிறையா ஓடிடிலலாம் சமூக வலைதளங்கள்லாம் ரிலீஸ் பண்ணதா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் இருக்காங்க. கேஸ் வந்து அவங்க மேலே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நீதிமன்றம் அவங்களுக்கு முன்ஜாமீன் தர மறுத்துருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில முதலமைச்சர் டைட்டில் கார்டு போடுறதுக்கான வேலையை சென்சார் போர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருக்குமே நான் கூட கமெண்ட் சொல்லியிருப்பேன், இல்லைங்க இப்போதைக்கு இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னதான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அவரும் ஒரு அப்பா அப்படின்றனால சஞ்சய் அவர்களுடைய படத்தை தாண்டி தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சஞ்சய் அவர்களுடைய படத்தை ஜூலை 31 ரிலீஸ் பண்ண போறார் அப்படின்ற தகவல் வந்த உடனே நம்மளுடைய ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 26 இந்த மாத 26 அல்லது ஜூலை 3க்குள்ள இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதுவும் கூட அதிகாரப்பூர்வமா வந்திருக்கா, என்ன ஏது சென்சார் போர்டு என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு சின்ன கசிந்த தகவல் தான். அதிகாரப்பூர்வமா வந்ததுக்கப்புறம் அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம சேனலை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.